ராமர் கோயில் கட்டப்பட்ட நாளில் தான் இந்தியாவிற்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்தது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத். தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். ராமர் கோயில் பாபர் காலத்தில் இடிக்கப்பட்டு பிறகு பல்வேறு பிரச்சனைகளுக்கு நடுவில் கட்டப்பட்டது அனைவருக்கும் தெரியும். ராமர் கோவிலை இடித்த பிறகு ஒரு மசூதி கட்டப்பட்டு கியாசுதீனால் யாரோ ஒரு பாபரின் படை தளபதியால் கட்டப்பட்டு 1992 டிசம்பரில் இடிக்கப்பட்டது. பிறகு இப்போ சென்ற வருடம் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு கிளை தான். ஆர்எஸ்எஸ் உடைய பல அமைப்புகளில் ஒன்று தான் பிஜேபி. பிஜேபி பார்த்திங்கன்னா முதல்ல ஷாமா பிரசாத் முகர்ஜியால் உருவாக்கப்பட்டது. அவர் கல்கத்தாவில் எம்பியாக இருந்தார். நேரு அமைச்சரவை இடைக்கால அமைச்சரவையில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்தார். அவருக்கும் நேருக்கூடிய இடதுசாரி கொள்கைக்கும் ஒத்து வரல. அவர் ஆர்எஸ்எஸ்ஸை அணுகி எனக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் வேணும்னு கேட்டபோது உருவானது தான் பாரதிய ஜனசங். ஷாமா பிரசாத் முகர்ஜி காஷ்மீர்லேருந்து பலதுக்கு போராடி காஷ்மீர் ஸ்ரீநகர் சிறையில் இருந்தார். அவர் கூட அப்போ வந்தவர் தான் தீன் தயாள் உபாத்யாயா வாஜ்பாயெலாம். தீன் தயாள் உபாத்யாயெலாம் தீவிரமாக தற்போதைய பாஜக கொள்கையில் தான் இருந்தார். ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாடு அந்த மாதிரி. வாஜ்பாய் கொஞ்சம் செக்குலரில் இருந்தார். விளைவு 1984 தேர்தல் தோல்வி. ஆனால் 1967 பிரதான எதிர்கட்சி மாதிரி பாரதிய ஜனசங்கம் வந்தது. டெல்லி முனிசிபாலிட்டியில் கூட பிடிச்சாங்க, டெல்லி கார்பரேஷன். பிறகு அத்வானி பிஜேபி தலைவராக வந்துட்ட பிறகு ராமர் கோயில் பிரச்சனையெல்லாம் எழுப்பிட்ட பிறகு தான் பிஜேபி 90 சீட்டு 1989 வந்தது. அடுத்து 1991 120 சீட்லாம் வந்தது. வாஜ்பாய் அத்வானியுடைய இதால் தான் இடைக்கால பிரதமராக 13 நாள், இடைக்கால இல்லை பிரதமர் தான், பட் 13 நாள் தான் இருந்தார். ராஜினாமா செய்தார். அப்புறம் நமக்கு தெரியும் மோடி அந்த பிஜேபி சிந்தாந்தத்தை சரியாக பண்ணுறாரு. ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. ராமர் கோயில் முடிச்சுட்டாங்க, ஆர்டிகல் 370 முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர் அப்படி தான் பேசுவார். எப்படி ராமர் கோயில் கட்டினால்தான் இந்தியாவுடைய சுதந்திரம். அது அவருடைய பேச்சுரிமை. அதுக்கு நிறைய எதிர்வினைகள் வரும். அப்படி வராட்டி அப்புறம் எதுக்கு அரசியல்? எந்நேரமும் அதுக்கு தான் ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிப்பேன், பிஜேபியை ஒழிப்பேன், இந்திய நாட்டுக்கு எதிராக போரிடுறேன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவர் இவருக்கு எதிராலாம் பெரிய போராட்டம் நடத்தும் போது கட்டாயம் எதிர்வினைகள் வரும். அதுதான் ஜனநாயகம். ஆனால் ஆர்எஸ்எஸ் நேரடியாக எந்த கட்சியும் வர விஷயத்தையும் டைரெக்டாக தலையிடாது என்பது தெரிந்த விஷயம். ஆனால் பிஜேபி ஜெயிக்கணுன்னாலும் சில இடங்கள் ஆர்எஸ்எஸ் வேலை செய்தால்தான் ஜெயிக்க முடியும். நன்றி, வணக்கம்.